தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அதாவது அனவரந்தநல்லூர் பகுதியில் உள்ள மேலநாட்டார் குலத்தை சேர்ந்தவர் சரவணன். இவருக்கு சொந்தமான ஆட்டோ மூலம் இவர் தினம்தோறும் இந்த பகுதியில் உள்ள அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் கொண்டு போய் இங்கிருந்து இங்குள்ள கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்களை அந்த பள்ளிக்கு அழைத்து சென்று மீண்டும் கூட்டி வருவது வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த நிலையில் தான் இன்றைய தினம் அதாவது கடந்த வாரம் முதல் பள்ளி சேர்க்கை என்பது நடந்து வந்த நிலையில் முதல் நாளாக இன்றைய தினம் தான் LKG முதல் 1ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் முதல் நாளாக இன்றைய தினம் பள்ளிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இதன் காரணமாக சரவணன் என்பவருக்கு சொந்தமான ஆட்டோவின் மூலம் அதாவது சரவணன் மற்றொரு வாகனம் வைத்திருந்ததால் அவர் வேறு பாதையில் பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றுள்ளார். அதற்கு பதிலாக அவரது உறவினரான ராஜி என்பவர் இந்த ஆட்டோவை இன்றைய தினம் ஓட்டியுள்ளார். அந்த ஆட்டோவில் முத்தாளங்குறிச்சியை சேர்ந்த ஒரு 5 மாணவர்களும் அதே போல் அந்த பகுதியில் உள்ள பசவப்புரத்தை சேர்ந்த 2 மாணவனும் அதே போல் இந்த ஊத்துப்பாறையை சேர்ந்த ஒரு மாணவனும் இந்த ஆட்டோவில் பயணம் செய்துள்ளார். சரியாக 9 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டம் பசவபுரத்திற்கும் அனவரதநல்லூருக்கும் இடையிலே இந்த ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது அதாவது ஆட்டோ டிரைவர் ராஜ் என்பவர் போன் பேசியதாக கூறப்படுகிறது. போன் ஒரு பகுதியாக வைத்து இந்த போன் பேசுகின்ற போது திடீரென்று போன் கீழே விழுந்ததாகவும் அதனை எடுக்க ஆட்டோ டிரைவர் ராஜ் முயற்சி செய்ததாகவும் அந்த காரணமாகவே இந்த ஆட்டோ என்பது திடீரென தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளதாகவும் அப்பகுதியை சேர்ந்த பகுதியை பார்த்தவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்தில் அருகில் உள்ள அதாவது செய்திகளூர் அருகே உள்ள ஊத்துப்பாறையை சேர்ந்த அதாவது செல்வ நவீன் என்ற மாணவன் அதாவது 4.5 வயதை சேர்ந்த அதாவது இன்றைய தினம் தான் இந்த LKG சேர்வதற்காக முதல் நாளாக இந்த செல்வ நவீன் என்ற மாணவன் பள்ளிக்கு சென்றுள்ளார். இந்த பள்ளிக்கு சென்ற மாணவன் தான் தற்போது சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் அதாவது விபத்து சம்பவத்தில் 7 மாணவ மாணவிகள் காயமுற்றிருக்கின்றனர். இவர்களை இந்த பகுதியில் இருந்த உடனே இருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இதில் காயமுற்ற மாணவர்களை உடனே திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் முரப்பநாடு போலீசார் தப்பி ஓடிய ராஜை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக இப்பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதாவது ஆட்டோ பொறுத்தவரை மிகவும் கவனமாக ஓட்ட வேண்டிய வாகனம். எனவே இந்த பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.